சரி சோனி, சரி இரு நான் பொரிச்சு போடுற கத்திரிக்காயெல்லாம் நல்லா பெருசு பெருசா வளர்ந்துருக்கு பாரு. சரி வாடி, கத்திரிக்காய் நிறையாவே பொரிச்சுட்டா போதுவா, வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். போதுமா? இல்லை முன்னாடி இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது பொரிச்சிடலாமா? போது வாடி, செடியில இருந்து இருக்கட்டும், இதுவே நிறைய பொரிச்சுட்டான். வேணும்னாமா அப்புறம் பொரிச்சுக்கிட்டு வா. சரி சோனி. சோனி இரு, ஏதாவது கீரை இருக்குதான்னு பார்க்குறேன், கீரை கொஞ்சம் பொரிச்சுக்கலாமா? சரி போடி, இதை தூக்கிட்டே நடக்கவே முடியல, நீயே பொரிச்சிட்டு வரியா? நான் இங்கே வேணும் உட்காந்துட்டு இருக்கிறேன். ஏய் என்னடி, என்ன நான் மட்டும் பொரிக்கணும், நீ உட்காந்துக்கிறியா ஜம்முனே? கூட வா. ஆமா கூட வான்னு கூடையில தூக்க சொல்றேன் நீ. என்ன சொல்லி இல்லாட்டி கொண்டா, நான் தூக்கிக்கிறேன், நீ பொரிக்கிறியா? பரவாயில்லடி, நான் கூட பிடிச்சிட்டு இங்கே இருக்கிறேன். பாரு நீ அந்த பக்கம் போய் என்ன இருக்குது என்னன்னு பார்த்து பொரிச்சுட்டு வா போ. அது எங்கடி போகுது? கீழே இறக்கி வச்சுட்டு வா, போய் எல்லாம் கீரை பொரிச்சு போட்டுட்டு ஏதாவது காயெல்லாம் பொரிச்சுட்டு வந்துடலாம். போதும், அப்புறம் அம்மாட்ட கொடுத்துடலாம். போகமாட்டாளே தனியா விட்டுட்டு. சரி இரு வரேன். சரியான ஆளுதான், கீரை பொரிக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு கூப்பிட்றா பாரு. சரி இருடி, இது வேணா உள்ள கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டுமா? அட அப்புறம் வச்சுக்கலாம், போனீங்கன்னா அப்ப நீ வரவே மாட்டாங்க, ஓரமா வச்சுட்டு வா. ஐயோ வரேன் நடா. கூட எங்க வைக்கிறது? சரி அந்த செடி பின்னாடியே வச்சுட்டு வரலாம், போறப்ப எடுத்துக்கலாம். சோனி வாடி. வரேன்டி ரெடி. சோனி நீ கொஞ்சம் கீரையெல்லாம் எடுத்து போடுடி, நானும் போடுறேன், சீக்கிரம் போகலாம் சரியா? சரி எடுத்து போடுறேன். ஆனா என்னடி இப்படி குளிருது, மழை வேற பெஞ்சிருக்கு, பனியா இருக்குது, செடியெல்லாம் ரொம்ப தண்ணியா இருக்குது, கீரையெல்லாம் அவசியமா கீரை எடுக்கணுமா என்ன? ஏன்டி அப்படி கேட்குறேன்? பொரிச்சிட்டு போகலாம். ஓ அவ்வளோதானடி, போதுமா? உங்க அம்மா விட நீ ரொம்ப மோசம்டி. எத்தனை வேலை வாங்குற நீ? சரி ரொம்ப கழிச்சு போயிட்டே இருக்கு, பரவாயில்லையே, கீரையெல்லாம் நல்லா பொரிச்சிட்டே இருக்குது. ஐயோ ஏண்டி வரும்போது ஒரு கத்திக்கிட்டே எடுத்துட்டு வர மாட்டியா? பெருங்குடையை தூக்கி கையை வீசிட்டு வந்துட்டேன். கையிலே பொரிச்சு போடக்குள்ள பாரு, என்ற கையெல்லாம் போச்சு, என்ற நகமெல்லாம் போச்சு. என்னடி அப்படி பண்ணிட்ட? கீரை தான், அதுக்கு இல்லைன்னா வந்துட போகுது. அடப்போடி. அம்மா அது எதுக்குடி இந்த பூசணிக்காய் இப்படி பொரிச்சு வச்சிருக்கிறா? அது யார் திம்பாங்க? என்ன பெருசா இருக்குது? ஏன் பூசணிக்காய் அரசாணிக்காடி? அது ஏதோ காய், எதுக்கு ரெண்டெண்ணம் பொரிச்சு வச்சிருக்கிறா? ரெண்டெண்ணம் நல்லா வளர்ந்துருந்தது, அதை பொரிச்சுட்டேன். சரி வா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அம்மாட்ட கொடுத்துடலாமா? ஓ இவ்வளவு தூக்கிட்டு போகணுமா இனி? இரு தலையில வேணா ரெண்டு கூட வச்சு விடுறேன், எடுத்துட்டு நானும் தூக்கிட்டு வரேன். இப்பயும் கையில தூக்கிட்டு போக முடியாது. நானும் தலையில வைக்க மாட்டேன், நீ வேணா வச்சுட்டு வா தலையில, நான் அப்படியே கையிலேயே கொண்டு போறேன். முன்னாடி எல்லாத்தையும் எடுத்துட்டியா? போலாமா? ஏண்டி நீ வெயிட் இல்லாம அளவா இருக்கிறத தூக்கி வச்சுட்டா, வெயிட் ஆனதால இந்த பக்கம் தள்ளி வச்சுட்டியா? நீ தானே அது வேணும் இது வேணும் எல்லாத்தையும் பொறுத்தா, தூக்கிட்டு வா, என்னால இவ்வளவு தூக்க முடியும். சரி நட போலாம். அம்மா வந்துட்டு இருக்காங்க, இதான் கரெக்டான டைம். வாசல்ல என்ன குப்பை இருக்குது? எவ்வளவு குப்பை இருக்குது? இந்த பூமாரி காலையில இருந்து வாசல்ல கூட்டல பாரு, நாமளாச்சும் எல்லாம் கூட்டி விடலாம். இந்த பையன் வாசல் கூட்டிட்டு இருக்கிறான், இவனுக்கு என்னாச்சு? இதெல்லாம் செய்ய மாட்டானே, இன்னைக்கு என்ன எந்திரிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான்? பூமாரி அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத நாளில்லையே. இந்த பூமாரி என்ன பண்ணிட்டு இருக்கிற? இந்த பக்கெட் குடி, மாவு கொண்டு உள்ள வை. என்னடா சீன் போட்டுட்டு இருக்கிற? அம்மா வரும்போது என்னம்மா அம்மாவை வணங்காத நாள் இல்லையே, அம்மா பாட்டு தப்பா பாடிட்டு இருக்கிறான் பாரு, சீன் போடுறக்காக. யா பூமாரி, நான் என்ன தப்பா பண்ணேன்? என்னோட அம்மாவை நான் டெய்லி தான் வணங்கிட்டு இருக்கிறேன், அதுக்காக தான் அப்படி பாடுனேன். உனக்கு என்ன? நீ எதுக்கு விட்டு போட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அட போ பூமாரி, நீ வேற. அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயிரில்லையே, அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயிரில்லையே. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அம்மா தந்திடுவாங்க, என்னோட அம்மா தந்திடுவாங்க, பாசமுள்ள கைகளாலே ஊட்டி வளர்த்திடுவாங்க, என்னோட அம்மா என்ன ஊட்டி வளர்த்திடுவாங்க. டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவரால, உனக்கே நியாயமா இருக்கா? அதெல்லாம் கிடக்கட்டும். என்னடா நீ வாசல் கூட்டிட்டு இருக்கிற? எதுக்கு? எல்லாம் காலையிலே கூட்டி விட்டாச்சே, இப்ப என்ன கூட்டிட்டு இருக்கிற? காலையில தானே இந்த பூமாரி தானே கூட்டி இருப்பா, அது சரியாவே கூட்டவே இல்லாமா, எல்லாம் குப்பை கப்பியா இருந்தது, இப்பதான் நான் எல்லாம் கூட்டி விட்டேன். ஏய் அவ கூட்டவே இல்லடா, இன்னைக்கு நான் தானே காலையில எல்லாம் சுத்தமா எல்லாம் கூட்டி விட்டுட்டு தானே பால் வாங்குறதுக்கே போனேன். ஓ அப்படியாமா? அது எது காத்துல அப்போ குப்பை வந்திருக்குமா என்னமா? சரி அதனாலதான் எதுக்கு நாமளே கூட்டி விடலான்னு வச்சுட்டு கூட்டிட்டு இருந்தாமா. எப்படியெல்லாம் பேசுறான் பாரு. சரி போ சீமார் கொண்டு போய் வச்சுட்டு உள்ள போ, சோறெல்லாம் ஆயிடுச்சுல, போய் சாப்பிட வேண்டியது தானே. ஆமா உங்க அப்பா எங்க பூமாரி இருக்காரா, தோட்டத்துக்கு போயிட்டாரா? அப்பா தோட்டத்துக்கு போயிட்டாருமா, சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டாரா? சாப்பிட்டுட்டு போனாரா இல்லையா? அவருக்கு இப்ப பசிக்குதாமா, தோட்டத்துல போய் சாப்பிட்டுக்கிறேன்னு போட்டு எடுத்துட்டு போயிட்டாருமா. ஓ அப்படியா? சரி அது பாரு, மாவு அரைக்கிறதுக்கு நேற்று கொடுத்ததா, நான் வாங்கவே போகல, சரி அதை போய் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு போய் வாங்கிட்டு வர போனேன். அம்மா வண்டி நிக்குது, எதில் போயிருக்காரு?
உன்னோட வண்டிவா? ஆமாம்மா, இந்த வண்டி எல்லாம் சேராயிரும், அதனால பழைய வண்டி எடுத்துட்டு போறானே, அந்த வண்டியில தான் போயிருக்கிறாரு. ஓஹோ அப்படியா, சரி சரி. சரி வாடா, வந்து சாப்பிடுவா. ஏன் இன்னும் காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிற? மதியானமாச்சுல்ல, ஏன் பசிக்கலையா? காலேஜ் இல்லைன்னா பசிக்காத உனக்கு? பசிக்குதுதான், சாப்பிடணும்டா. ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே மம்மி. என்னடா உளறிட்டு கிடக்குற? பஸ்டா போய் திங்க வேண்டியதானே, அதான் ஆக்கி வச்சுட்டேன். அதுக்கு எதுக்கு செலவாக போகுது? அதை ஏற்கனவே செலவு பண்ணி தான் நல்லா சமைச்சு வச்சிருக்கிறேன், அப்புறம் என்ன புதுசா செலவு பண்ணணுமா? ஏமா இன்னும் உங்களுக்கு புரியல? அவன் எதுக்கு இவ்வளவு டிராமா பண்றான்னு தெரியுமா? அவன் போன்ல காசெல்லாம் தீர்ந்து போச்சாமா, ரீசார்ஜ் பண்ணணுமாமா, அதுக்கு தான் இப்படி டிராமா பண்ணிட்டு இருக்கான். ஓஹோ அப்படியா, அதானே பார்த்தேன். இன்னைக்கு லீவு தானடா, நாளைக்கு தான் காலேஜுக்கு போறேன், நாளைக்கு போட்டுக்கலாம் போ. என்னது நாளைக்கா? அம்மா இன்னைக்கே போடணுமா? காசு கொடுங்கம்மா. ஏன்டா நாளைக்கு போட்டுக்கலாம், என்ன இப்போ ஒரு நாள் தானே. இந்தா வேணும்னா என்னோட போன் வச்சுக்கோ, இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வேணா போட்டுக்கலாம் விடு, இப்போ என்கிட்ட காசு இல்லடா. ஆமா உங்க போன் எதுக்கு? அந்த போன் வச்சு நான் என்ன மம்மி பண்றது? அம்மா ப்ளீஸ்மா, இன்னைக்கே போடணுமா? எனக்கு போன் இல்லைன்னா மூளையே வேலையே செய்ய மாட்டேங்குதுமா, அப்பாட்ட சொல்லி காசு போட்டு கொடுங்கம்மா. நான் வேற ப்ராஜெக்ட் வேற பண்ணணுமா, போன் இருந்தாதான் அதெல்லாம் பண்ண முடியும், அதுக்கு தான் கேட்குறேன். சரி அதுக்கே நான் பூமாரி கிட்ட கொஞ்சம் நேரம் கேட்டேன்னா கொடுக்க போறா, படிக்கிறதுக்கு என்னமோ அதை பார்த்துட்டு அப்புறமா உங்ககிட்ட கொடுத்துரு. நானெல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் இப்போ சோனி வீட்டுக்கு போறேன், எனக்கு தான் வேலை இருக்கு போன்ல, நான் அங்கே போய் பண்ணணும். பாத்தீங்களா அவன் எப்படி பேசுறானே? உங்க அப்பாட்ட வேற காசு எல்லாம் காலையில புலம்பிட்டு இருந்தாருடா, இப்போ ஃபோன் பண்ணி காசு கொடுன்னு கேட்டா தான் சொல்லுவாருடா. சரி போ, அந்த ஜீரக டப்பால ஒரு 500 ரூபா வச்சிருக்கிறேன், அதை எடுத்துட்டு போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு பேங்க் பணத்தை அதிலே போட்டு வை போ. ஓ அப்படியா, ஜீரக டப்பால வச்சிருக்கீங்க? ஓகே ஓகே. அம்மா ரீசார்ஜுக்கு 350 ரூபா ஆயிருமா, அப்புறம் பேலன்ஸ் 150 தான் இருக்குது, அதை நான் வேணா செலவுக்கு வச்சுக்கிறேன். அதானே பார்த்தேன், உன் ரயில பணம் வந்துச்சுன்னு திரும்ப வராதே பாரு, கொடுக்குறேன்னு சொன்னது சீ போட்டை அங்கேயே வீசிட்டேன். எடுத்து வைக்கிறேம்மா, எடுத்து வைக்கிறேன். ஏ பூமாரி பக்கெட் கொண்டா, எவ்வளோ நேரம் இங்கே வச்சிட்டு இருப்பா? கொண்டா, நானும் கொண்டு போய் உள்ள வச்சிடறேன். இந்த புள்ள ஒரு வேலை செய்ய மாட்டேங்குது, என்ன புள்ளையே என்னமா. பாருமா எப்படி சொல்லிட்டு போறான், என்ன வேலையே செய்யறது இல்லையாமா. சரி உடனே அவன் ஏதோ சும்மா சொல்லிட்டு போறான், விடு விடு. அம்மா நீ சாப்பிட்டே இல்லையா? அதான் காலையில இட்லி செஞ்சிருந்தீங்களா, அதே சாப்பிட்டேன். சரிம்மா, நான் சோனி வீட்டுக்கு போயிட்டு வரேன். சோனி வீட்டுக்கா? எதுக்கு? கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்குமா, அதான் அங்கே போய் எல்லாம் படிச்சுக்கலாம்னு நினைச்சேன் அவ கூட சேர்ந்து. நீங்க தனியா படிச்சாலும் எனக்கு போர் அடிக்குமா? சரி இரு நானும் வரேன். வரீங்களா? ஆமா ஆமா இரு, போய் அங்கிட்ட சொல்லிட்டு அவன் ஏன் சாப்பிட்றான்னு என்னன்னு பார்த்து சொல்லிட்டு வரேன். வீடு எங்கேயாச்சும் வெளியே போனாலும் வீடு பூட்டிட்டு போகட்டும், சொல்லிட்டு வரேன் இல்லை. சரிம்மா. அம்மா அம்மா, என்னடி வந்துட்டீங்களா? இரு வரேன். என்ன பொரிச்சிட்டு வந்துட்டீங்களா? என்ன நிறைய பொரிச்சிருக்கீங்களா இருக்குது? ஆமாம்மா போய் பார்த்தேன். சரி கத்திரிக்காய் எல்லாம் இருந்தது, தக்காளி கொஞ்சம் பொரிச்சிட்டு வந்தாம்மா, தக்காளி இருந்தது, கீரை கொஞ்சம் எடுத்தோம். பரவாயில்லையே, என்ன சொரக்காயும் இருந்ததா? ஆமாம்மா, சொரக்காய் கொஞ்சம், பீக்கங்காய் எல்லாம் இருந்தது, வாழைக்காய் கொஞ்சம் இருந்ததுமா, அது பொரிச்சிட்டேன். அதான் இந்த வெள்ளைக்கீரை கொஞ்சம் பொரிச்சேன், அப்புறம் இந்த அரசாணிக்காய் 2 பொரிச்சிருந்தேம்மா, அது ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு, சரி அதான் கூடையில் வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் 2 எண்ணம். பரவாயில்லையே, இவ்வளோ வந்திருந்ததா? நானும் ஏதோ இன்னைக்கு கலவை ஏதோ குழம்பு கலவை பொரிச்சிட்டு வருவீங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல, அந்த 4-5 நாளுக்கு வர மாதிரி தான் எல்லாம் இருக்குது. சரி சரி சரி, எல்லாம் கொண்டு போய் வைங்க, இதான் நம்ம சமைக்கிறேன். நீ எங்கம்மா நீ கொண்டு போய் வைக்கிறது? அதான் எல்லாம் கொண்டு வந்தாச்சுல, நீங்களே பார்த்து எடுத்துக்கோங்க, என் நாளை விடுங்கப்பா. பாரு எப்படி ஓடுறான்னு. சரி சரி, என்னடி செய்யறது? கீரை கடந்துட்டுமா? என்னமோ பண்ணுங்க போங்க. ஏண்டி நீ அவ்வளோட்டவே பேசுற? அது இல்லம்மா, ஏதோ ஒன்று செய்யுங்கன்னு. இல்லை கீரை வச்சா சரிப்பட்டு வராது, அது இன்னைக்கே செஞ்சிருவோன்னு. சரி அதுக்குதான், சரி கீரையெல்லாம் போட்டு கரைஞ்சிட்டு ஏதாவது இந்த கத்திரிக்காய் போட்டு ஏதாவது குழம்புகெல்லாம் வச்சிருட்டுமா, புளி குழம்பாட்டா? சரிம்மா ஏதோ ஒன்று செய்யுங்க. வாழைக்காய் வேறு அறுத்துட்டு வந்துருக்குறாங்களா இருக்குது. சரி இருக்கட்டும், கொஞ்சம் சாயங்காலம் பஜ்ஜி கிச்சு போட்டு கொடுக்கலாம். சின்னப்புலா, அடியே சின்னப்புலா. ஏங்க அத்தா கூப்பிட்டீங்களா? ஆமாடி, நான் கொஞ்சம் சுப்பு வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். இருங்க அத்தா நானும் வர்றேன். நீ எது சுப்பு வீட்டுக்கு வர? நான் சுப்பு வீட்டுக்கு வரல, கப்பு வீட்டுக்கு வரல, நான் வேற பக்கம் போறேன். நான் மட்டும் வீட்டில் இருந்து எனக்கு மட்டும் போர் அடிக்காதா? வீட்டில் ஒருத்தருமே இல்லை, நான் மட்டும் எப்படி தனியாக இருக்கிறது? இருங்க வீடு பூட்டிட்டு சாவி உங்ககிட்டயே கொடுத்துட்டு நானும் உங்க கூடயே வரேன். நான் அப்படியே வழியில வேற எங்கேயாச்சும் போவேன். வேற எங்கேயாச்சும் போவியா? ஏன்டி வீட்டில் வேலை இல்லாம இருக்குது, ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்க வேண்டியதானே? இதுக்கு தான் சொன்னேன் நான் வீட்டில் இருக்கலாம்னு சொல்லி. வீட்டில் இருந்தாலே ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டே தான் இருப்பீங்க, ரெஸ்ட் எடுக்கிறக்கே இல்லை. அதுக்கு தான் வெளியே போயிடுறது நான். எந்த வேலையாக இருந்தாலும் அப்புறமா வந்து செய்யலாம். என்ன இப்போ பெருசாலாம் ஒன்றும் இல்லை, இப்போ தான் எல்லா வேலையும் முடிஞ்சுது. சும்மா வீட்டில் இருந்து அதை செய் இதை செய்யணும், ஏதாவது நோண்டுற வேலையை சொல்லிகிட்டே இருப்பீங்க. போங்கத்தா இருங்க, போயிடாதீங்க, சாவி உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். அப்புறம் அது வேற அங்கே வைத்தியா இங்கே வைத்தியான்னு அதுக்கு வேற கேட்டுட்டு இருப்பீங்க. சித்த நேரம் இல்லைங்க வரேன். இதாத்தா வர வந்துட்டேன். சாப்பிட்டுட்டு இருந்தா சாப்பிட கூப்பிட்டீங்க. சரி அதான் மிச்ச சாப்பாடு இருந்தது, சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு வரேன். சரி வாங்க போகலாம். சரி வா.
அம்மா இது என்ன தூக்கு போசி கையில் வச்சுட்டு நின்று இருக்கிறீங்க? என்ன எடுத்துட்டு போறீங்க? அது கொஞ்சம் கருவாட்டு குழம்பு தாண்டி சுப்பு கொடுக்கலான்ட்டு எடுத்துட்டு போறேன். ஓ அப்படியா, சரி 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 வாங்க போகலாம். ஆமாத்தா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், கேட்கட்டுமா? என்னடி கேட்கணும் கேளு. ஆமா, நேற்று உண்மையிலேயே நீங்க எங்க தான் போனீங்க? ராத்திரி நேரம் அவ்வளோ நேரம் வரல, நடுச்சாமத்தில் வரீங்களே, அப்படி எங்க தான் போயிட்டு வரீங்க? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க வர வர. என்னடா கேட்கலையே நினைச்சா கேட்டுட்டான். ஏண்டி உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன், அப்புறம் என்ன? ஆமா, சொல்றீங்க நல்லா. சொல்றது ஒரு மாதிரி இருக்குது, நடக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. வர வர உங்க போக்கே சரியில்லாம இருக்குது. பாக்குறேன் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்கன்னு. உங்களுக்கு ஏதாவது நம்ம வேற சந்தேகம் வந்துருச்சா? நம்ம அமைதியா இருக்க கூடாது. என்னடி என்ற ஓக்கல நீ கண்டுபிடிச்சிட்டா? இது வரைக்கும் ஒன்றும் கண்டுபிடிக்கல. கூடி சீக்கிரமா எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. ஆமா ஆமா, நான் பெரிய சிதம்பரம் ரகசியம் வச்சிருக்கிறேன். இவ அப்படியே கண்டுபிடிச்சு தள்ளிடுவா. பேசாம வாய் மூடிட்டு வாடி. உண்மையிலேயே அப்படிதான் நினைக்கிறேன், உங்க வாயிலே வருது வாரு. இவகிட்ட ஜாக்கிரதையாக வாய் விடணும் மாட்டிருக்கு. ஏண்டி ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னா அதையெல்லாம் போய் பெருசா பேசிட்டு இருக்கிற. நானே இன்னும் தெரியாம உங்களுக்கு பண்ண போறேன். பண்ண மாட்டேங்குதா? ஆனாலும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குது, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. கண்டதெல்லாம் போட்டு மண்டையில ஏத்திக்காத. இருக்கிறதே உனக்கு கொஞ்சோண்டு மூளை, அது மலிங்கிற போகுது. எங்க கிறுக்கு தியாட்ட பேசிட்டு கிடக்குறான். கட்டது வா. கிளவி என்ன பேசினாலும் வாயை திறக்க மாட்டேங்குது, நம்மள தான் டேமேஜ் பண்ணுதுப்பா. சீதக்கா, வா மலரே வா வா. பூமாரி வந்திருக்கறாளா? வா பூமாரி. வர தெரியுமா? சோனி மாயால எங்க தெரியுமா? நான் ஒரு ரூம்ல தான் இருக்கறாளுங்க ரெண்டு பேரும். போய் பாரு போ பூமாரி. சரிங்க தெரியுமா. சரி அம்மா நான் உள்ள இருக்கறேன். சரி போ. உட்கார் மலரே. என்னக்கா இப்பதான் சோறாக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா மலரே, நீ எல்லாம் செஞ்சிட்டியா? நானும் காலையிலே செஞ்சுட்டக்கா கையோட. நேற்று வச்சு மீன் குழம்பெல்லாம் இருந்ததா, அப்புறம் கொஞ்சம் சாம்பாரும் ஏதோ இருந்தது. சரி அதனால இட்லி மட்டும் ஊற்றி வச்சேன். அப்புறம் இவர் ஏதோ கொஞ்சம் கோழிக்கறி கொண்டு வரான்னு காலையிலே கொண்டு வந்து கொடுத்துட்டாரா. சரி அதையும் கொஞ்சம் அப்படியே வறுத்துட்டு கொஞ்சம் அப்படியே கையோட சோத்தையும் ஆக்கி வச்சுட்டேன். நீங்கக்கா இப்போதான் செய்கிறீங்க? எப்பவுமே நேரத்திலே செஞ்சிருவீங்களா? ஆமாம் மலர், காலையில இந்த பிள்ளைங்க எல்லாம் லீவுன்னு சொல்லி நேரம் கழிச்சு எல்லாம் எழுந்திரிச்சாலுங்களா. சரி அப்புறம் மாவு கொஞ்சம் இருந்தது, ஆள் 2 தோசை போட்டு சாப்பிட்டோம். சரி இப்போ காயெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்ததா, மாமா வேற தோட்டத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. நேற்று தான் கறி எல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்த பிள்ளைங்களுக்கு. சரி அப்புறம் இன்னைக்கு என்னத்து செய்யறதுன்ட்டு அப்படியே உட்காந்துட்டேன். அப்புறம் தங்கச்சி ஃபோன் பண்ணாலும் பேசிட்டு இருந்தேன். சரி பின்னாடி எல்லாம் காய்கறி கொஞ்சம் போட்டிருந்தெல்லாம் இப்போ ஏதாவது வளர்ந்துருந்தா பொறிச்சிட்டு வாங்கன்ட்டு 2 பேரையும் அனுப்பி வச்சேன். அவங்க எல்லாம் பார்த்து பொறிச்சிட்டு வந்து கொடுக்கறக்கு இந்நேரமாச்சு. சரி அதான் இப்போதான் ஆக்கிட்டு இருக்கிறேன். இதான் சோறெல்லாம் வடிச்சு வச்சாச்சு. இந்த குழம்பு அடுப்பில் போட்டுக்கிறேன். இந்த கீரை மட்டும் கொஞ்சம் கலந்தா போதும். கொண்டாக்கா கீரை வேணா நான் சுத்தம் பண்ணி தரேன். இல்லைமாரி எல்லாம் நானே சுத்தம் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். அவங்க பொறிச்சதே நல்லா பார்த்து தான் பொறிச்சிருக்கிறாங்க. பெருசா மண்ணெல்லாம் ஒன்றும் இல்லை, அதனால சீக்கிரமாக சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். என்னக்கா இன்னைக்கு பால் வாங்குறக்கே போகலையே நீங்க? ஆமா மலர, பால் வாங்குறக்கே போவே இல்லை. ஆனால் காலங்காத்தாலே மழை பெஞ்சிட்டு கிடந்ததா, சரி மழையிலையா போகணுன்ட்டு நான் வாக்காட்டி தான் போட்டு குடித்தேன். பிள்ளைங்களும் ஒருத்தி வேண்டான்ட்டாளுங்க போட்டு வச்சதையும். சரி அப்புறம் அவங்க தோசை மட்டும் போட்டு கொடுத்து சாப்பிட்டாங்க. மிச்சம் இருந்து காப்பி நானும் அப்புறம் இது சூடு பண்ணி குடித்தேன். ஏன் நான் பால் வாங்க போகல, உனக்கு எப்படி சொல்ல தெரியும்? யார் சொன்னா? நானும் நிலாவும் பால் வாங்குற போயிருந்த மழையிலேயே கொடை பிடிச்சிட்டு தான் காளி மக்கள் தான் சொன்னாங்க ஒருத்தருமே இன்னைக்கு வாங்க வரல அப்படின்ட்டு. ஆமாவா போகவே இல்லை. சரி அப்புறமா சோனி கீனி அனுப்பி பால் வாங்கிட்டு வர சொல்லணும். என்னடா ஷாமு, உங்க மாமி இங்கே தானே வந்து நிற்க சொன்னா, இன்னும் காணவனா? ஆமா ப்ரோ, இந்த மரத்துக்கிட்ட தான் வெயிட் பண்ண சொன்னாரு, வந்துட்டு இருக்கிறாராமா. சரி வா வரட்டும், இங்கே உட்கார்ல வா. எதுக்குடா ஷாம் வர சொன்னா? தெரியுமா உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? இல்ல ப்ரோ, அதெல்லாம் எதுவும் சொல்லல, இங்க வந்து வெயிட் மட்டும் பண்ண சொன்னாரு. உங்களுக்கு ஃபோன் பண்ணாராமா, எடுக்கவே இல்லையாமா நீங்க? ஆமாடா, ஃபோன் பண்ணியிருந்தா நாட்டுக்கு சைலண்ட்ல போட்டிருந்தேன். அது ஒரு மீட்டிங்ல இருந்தானா, சரி அதான் எடுக்கல. சரி அப்புறம் கூப்பிடலான்னு பார்த்தா இப்பெல்லாம் நீயே வந்து சரி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். என்னடா வேலையிலையா இங்க வந்து 2 பேருக்கு வந்துருக்கீங்க மரத்துக்கடியா? சின்ன பிள்ளைக்கா. ஏன்டா இங்க வந்து 2 பேருக்கு வந்துருக்கீங்க? இதாக்கா சும்மா தான் வந்து உட்கார்ந்தா. என்னமா அந்த கிருஷ்ணன் இங்க வந்து நிக்க சொன்னானாமா. சரி அதுதான் அவன் எங்க போயிருக்கிறானாமா, இங்க வர சொல்லியிருந்தான். சரி அதுக்கு தான் அவனுக்காக தான் காத்துட்டு உட்காந்துருக்கோம். ஓஹோ அப்படியா, வீட்டில் போய் பார்க்க வேண்டியதுதான் அவனை, இங்கே எதுக்கு உட்காந்துருக்கீங்க? மாமா வீட்டில் இல்லைக்கா, இங்கே வெளியே போயிருக்கிறாங்க, அதான் இங்கே தான் வந்து வெயிட் பண்ண சொன்னாரு. வெளியே போயிருந்தேன், வீட்டில் போய் பேச வேண்டியதுதானே, வீட்டுக்கு தான் எப்படி இருந்தாலும் வருவான். பரவாயில்ல விடுக்கா, எங்க பார்த்தா என்ன, சரி இங்கே காத்தாரு உட்காந்துருக்கு நல்லா தான் இருக்குது. நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? அண்ணா இங்க வீட்லயே இருக்கிறாரு? ஆமா, உங்க அண்ணா வீட்டில் இருந்துட்டாலும் அவ்வளோதான். அந்த மனுஷன் எங்க போனாரோ, அவர் வாட்டு கிளம்பி எங்க போயிட்டாரு. ஆத்தா என்ன பண்றாங்க? ஆமா, ஆத்தா என்ன பண்ணுவாங்க, போய் இன்னொரு ஆத்தா கிட்ட நான் பேச போயிட்டாங்க. நான் மட்டும் வீட்டில் எதுக்கு இருக்கோன்னு அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் அப்படியே வெளியே வந்துட்டேன். சரி வாங்கடா வீட்டுக்கு, வேணா சாப்பிடுவீங்களாம்மா, டைம் ஆச்சுல்ல? இல்லைக்கா பரவாயில்லக்கா, இப்போதான் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம், இப்போ லஞ்ச் எல்லாம் சாப்பிட்ற மூடி இல்லைக்கா. அது சரிதா. அங்கே வாருங்க, உங்கள் ஃப்ரெண்டு யாரோ வராங்க. என் ஃப்ரெண்டா? யாருடா? ஓ இவளா? உன் ஃப்ரெண்டு தானே. சரி போக்கா, போய் பேசிட்டு இருங்க. சரிடா உட்காந்துட்டு இருங்க, அதான் நாங்கள் பக்கத்தில் தான் இருப்பேன், ஏதாவதுனா கூப்பிடுங்க, ஃபஸ்ட்டாக கூப்பிடுங்கடா, வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். சரிக்கா சரிக்கா. என்ன ப்ரோ ஏதாவது பிளான் பண்ணீங்களா? பிளானா? எதுக்குடா ஷாமு? என்ன ப்ரோ எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க?
ஏய் என்ன கேட்கறானே தெரியல. அது இல்ல ப்ரோ, உங்க ஆள்கிட்ட எப்படி எப்போ சொல்றதுன்னு எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்களா என்னன்னு கேட்டேன். ஏன்டா அதான் 2 மாசம் டைம் கொடுத்துருக்கீல்ல, அப்புறம் என்ன ப்ரோ? 2 நாள் போயிருச்சு அதுக்குள்ள. சரிடா சரிடா, அதான் சொல்லியிருக்கல, நீ உங்க ஊருக்கு போறக்குள்ள நான் எப்படியா சொல்லிடுறேன்டா, சரியா? ஓகே ப்ரோ. அதான் மாமா வந்துட்டாங்க. சரிடா, அவன் இருக்கிறப்ப இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காத. ஓகே ப்ரோ.